கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 24வது வசனம். மத்தேயு 19:24, மேத்யூ 19:24. மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதல்ல சீஷர்களை பார்த்து சொல்லும்போது ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதுன்னு சொன்னாரே, அதை இன்னும் ஆழமாக சொல்லக்கூடியதாக அவங்களுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு காட்சியை கொண்டு வராரு. அவங்களால மறக்க முடியாத ஒரு காட்சியை கொண்டு வராரு. அதாவது இந்த சத்தியத்தினுடைய ஆழம் அழுத்தம் என்ன என்று அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக அங்கே சொல்லும் என்ன சொன்னாரு, ஒரு ஒட்டகம் ஊசியின் காதில் நுழையிறது. அதாவது என்ன, இது வாய்ப்பே இல்லை என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு பாலஸ்தீன பகுதியில் இருந்த பெரிய மிருகம் எது, அவங்கள பொறுத்தளவுக்கு ஒட்டகம். அவங்களுக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே சின்னது எது, ஊசிக்குள்ளே நூல் கொடுக்குறோம் இல்லையா, அதுதான். இப்போ உடனே இது நிறைய பேர் அண்ணே எருசலேமில் ஒரு கேட் இருந்துச்சு, அது ஊசி கேட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது, இல்லை இது ஒரு போயமாக சொன்னார், இல்லை அது ஒரு பசுலாக சொன்னார். இல்லவே இல்லை. அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னால், ஹைப்ரோபாலிக் இமேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது நான் ஒரு மனுஷனால் கூடாத காரியம் என்பதை காட்டுவதற்காக. அப்போ இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பணம் இருக்கிறத அவர் குற்றப்படுத்தலை, ஆனால் பணத்துக்கு உங்கள் இருதயம் அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை உருவாக்கும். அதனால தான் என்ன சொல்கிறாரு, பணம் என்ன பண்ணும், உங்களை நான் சுயமான மனுஷன், என்னால் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஆவிக்குரிய முறையில் என்ன, எனக்கு பசிதாகத்தை உண்டாக்காது. அதே சமயத்தில் எனக்கு என்ன உண்டாக்கும், எனக்கு இந்த பணம் போயிடுச்சுன்னா, என்னுடைய பதவி போயிடுச்சுன்னா அப்படிங்கிற ஒரு பயத்தை உண்டாக்கும். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஒரு உண்மையாக தேவன் மேலே வாழ முடியாது. அதாவது ஒரு டிவைடட் லாயலிட்டி, இந்த பக்கம் ஒரு தடவை அந்த பக்கம் ஒரு தடவை என்று சொல்லக்கூடியதாக. நம்ம கண்களுக்கு முன்பாக ஒரு உண்மையான உதாரணம் யார் தெரியுமா, இந்த ஐஸ்வர்ய வாலிபன் தான், இந்த ரிச் யங் ரூலர் தான். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியம் என்னென்னா, இப்போ ஒரு மனுஷன் உள்ளுக்குள்ளே போகவே முடியாதா, இல்லை. ஆனால் என்ன கடினமா, ரொம்ப கடினம். ஏன்னா அது என்ன, ஒரு மனுஷனால் அவனுடைய இதனால் போகவே முடியாது. அப்போ இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, இங்கே அவங்க கண்களுக்கு முன்பாக மறக்க முடியாத ஒரு காரியத்தை அவர் அவங்கள்கிட்ட கொண்டு வராரு. ஏன்னா ஏற்கனவே மலைப்பிரசங்கத்தில் சொன்னார், மத்தேயு 6வது அதிகாரம் 24வது வசனத்தில் சொன்னார், நீங்கள் பணத்துக்கும் உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் பார்க்க முடியாது என்று சொல்லக்கூடியதா. அப்போ என்ன, யாரால் முடியும், இது தேவன் ஒருத்தரால் தான் முடியும், மனுஷ முயற்சியினால் முடியாது. ஏன்னா பண ஆசை என்ன பண்ணும், எல்லா தீமையும் கொண்டு வரக்கூடியதாக சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடியதான். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது நமக்கு என்ன தெரியுமா தெரியணும், இந்த ஐஸ்வர்யம் என்ன பண்ணும், ஒரு நமக்கு தேவனுக்கு எதிரான இன்னொரு கடவுளாக வந்துடும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு பணக்காரன் மனத்தாழ்மையாக இருக்கிறது, பணக்காரன் ஒரு கர்த்தரை ஒரு பாதுகாப்பாக வைத்து கொள்வது, அது என்ன, முழு இருதயம் தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு மனுஷனால தான் அப்படி இருக்க முடியும். ஆனால் என்னென்னா, நீங்கள் இதெல்லாம் விட்டு கொடுத்தீங்கன்னா தேவன் உங்களுக்கு உண்மையான ஐஸ்வர்யத்தை கொடுப்பாரு. எப்படி? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு உங்கள் இருதயத்தில் இந்த கேள்வி கேளுங்க. உங்கள் இருதயத்தில் நீங்கள் கர்த்தரை முழுமையாக நம்பி அவருக்கென்று வாழ்வதற்கு போட்டியாக உங்கள் இருதயத்தில் வேற என்ன வருது? யோசிச்சு பாருங்க. ஏன்னா நான் நேற்றைக்கு சொன்னது போல், நீங்கள் நிறைய பேர் என்னென்னா, நான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது பக்தியாக இருக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லவே இல்லை. அவர் என்ன, நீ ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் சரி, இல்லை நீ மத தலைவனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் என்ன, நீ முழுமையாக எனக்கு ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். அப்போ இங்கே இதனுடைய பொருள் ஆஸ்தி கிடையாது, எது நீங்கள் வச்சுருக்கீங்கிறது இல்லை, உங்கள் இருதயத்தை எது வச்சிருக்கு. எப்படி?
உங்களுடைய நீங்கள் வச்சிருக்கிற ஆஸ்தி இல்லை, உங்கள் இருதயத்தை எது வைத்திருக்கிறது? தேவன் வைத்திருக்கிறாரா, இல்லை உலக பிரகாரமான பொருள் வைத்திருக்கா? அப்போ ரட்சிப்பு என்பது மனித முயற்சியால் முடியாது, தேவன் ஒருவரால் தான் முடியும். இதை காட்டத்தான் இங்கே கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஊசி ஒட்டகம் காட்டுறாரு. ஏன்னா நம்மளால் முடியாது என்கிற ஒரு நிலைக்கு நாம் வர வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் நம்ம இருதயத்தை சோதித்து பார்ப்போமா? பல பிதாவே, இதோ எங்கள் இருதயத்தை இந்த உலக பிரகாரமான பொருளுக்கு அடிமையாக இருக்கிறோமா, இல்லை எங்கள் இருதயம் உமக்கு அடிமையுள்ளதாக இருக்கிறதா? யார் எங்கள் இருதயத்தினுடைய அதிபதியாய் இருக்கிறார்கள் என்று நாங்கள் ஒரு நிமிஷம் சோதித்து பார்த்து உமக்கென்று வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.